கூட இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. இதுதான் ஃபார்முலாக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. நீ அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லா டீச்சர்ஸும் சீக்கிரமா உன்னை புரிஞ்சுப்பாங்க. இவன் அவனோட ஸ்கோரை மறந்துட்டான் போல இருக்க. நீ 45, நான் 38. ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் டைம்டா உன் கிரேட் கம்மியா இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லி கேக்குறேன். மச்சான் உன் பக்கத்துல இருக்காளு காமெடி பீஸ். ஆல்ரைட், இவள பார்த்து சிரிக்கிறத நிறுத்துங்க. இவ ஊருக்கும் புதுசு, ஸ்கூலுக்கும் புதுசு. இவன் இந்த கேம்பஸ் வந்ததுல இருந்தே இவன் தான் ஸ்கூல் டாப், ஒலிம்பியாட் கண்டஸ்டன்ட்டும் கூட. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ரோபோட் மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருந்தான். அது மட்டும் இல்ல, மேக்ஸ் எல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். ஓ சரி, இங்க பாரு, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்லி தரியா? இதோ இது ஒரு 5 மினிட்ஸ் இங்க உட்காரவா? என்னாச்சு? உன்னதான் தேடிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு? எதுக்கு சோகமா இருக்க? இங்க நீ புதுசா வந்தப்ப யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? யாரும் பண்ணல, நானே தான் படிச்சேன். சரி வா, ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் அடிக்கடி இங்கதான் வந்து படிப்பேன். இனிமே நம்ம சேர்ந்து படிக்கலாம். சரி, இப்பவாச்சும் என்ன ஆச்சுன்னு சொல்ல. இல்ல, ஒண்ணும் இல்ல. கிளாஸ்மேட்ஸ் கூட நான் சகஜமா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன். எங்களுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன அப்படி பாக்குற? உனக்கு ஒண்ணு சொல்லவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நானும் புதுசுதான். நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் என்ன மாதிரி தான் இருந்தியா? நிறைய இடத்துக்கு போய் தனியா அழுதுருக்கேன். இப்ப நீ அழுதிய அந்த மாதிரி. நிறைய வழிகளை அனுபவிச்சிருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல உன் நிலைமையில நான் இருந்தப்ப எனக்கு யாரையுமே தெரியாத, யார்கிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ எனக்கு இந்த ஊர் பழகிடுச்சு. எல்லாருமே இப்போ என்ன வேற விதமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஸ்கூலுங்கிறது நம்ம படிக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டும்தான். இங்க எல்லாமே எனக்கு புதுசாதான் இருந்துச்சு. என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட கேம்பஸ், இந்த ஊரு. ஆனா இப்போ எதுவுமே அப்படி இல்ல. இப்போ எல்லாருமே என்னோட கிரேட பார்த்து பாராட்டுறாங்க, அதோட ஊக்கமும் கொடுக்கறாங்க. அது மட்டும்தான் என்னோட அட்வான்டேஜ். அப்போ உனக்கும் இந்த மாதிரி இருந்தப்போ தைரியமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ ஃபேஸ் பண்ணியா? நீ நல்லா படிச்ச எல்லாம் ஓகே, ஆனா நான் உன்ன மாதிரி இல்லையே. இதுக்கப்புறம் இங்க இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. தள்ளி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ கிட்ட வரவை. அது உன்னோட கையில தான் இருக்க. உன்னோட படிப்புல கவனம் செலுத்தி உன்னோட நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க. அந்த விஷயத்த நம்ம இங்க இருந்துகிட்டே தான் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்க. நீ அமைதியா இல்லாத வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த x ஸ்கொயர் இருக்கு பாத்தியா? ஆமா. இத 2 ஆல டிவைட் பண்ணனும். கொஞ்சம் திரும்பவும் டிவைட்ல சொல்லி இருந்து தரியா? ஆன்சர் போனா எனக்கு புரியவே மாட்டேங்குது. சோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு.
இந்த இடத்துல எனக்கு இந்த பொசிஷன் தான் புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என்ன ஆனாலும் சரி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இங்கே உட்கார, நான் உன் இடத்துல உட்காந்துக்கிறேன். நீ அதுதானே ஆசைப்படுற? இப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இது ஒரு சின்ன உதவி. சரி, நான் கிளம்புறேன். நீ போயிட்டன்னா திரும்ப வரவே கூடாது. நான் போய் என் திங்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ. உங்க பையன் இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? பொண்ணோட ஸ்கூல் பேட்சை எடுத்து அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு அவளுக்கு பெரிய டார்ச்சரை கொடுத்துட்டான். இது என்ன சொல்றது? சரி, அவளுக்கு ஸ்கூல் செட் ஆயிடுச்சா? எனக்கு தெரியல. சொல்ல போனா பேசக்கூட முடியல. என்ன பெருமூச்சு பலமா இருக்கு? அது நம்ம பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறா. அதான் அவ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கா. சின்ன வயசுல நாம அவ கூடவே இருப்போம், அவ பின்னாடியே ஓடுவோம். ஆனா இப்போ அவளை பத்தி நிறைய கவலை தான் படுறோம். இத பாருங்க, இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான். அவன் நம்ம கிட்ட எப்பவும் போலதாங்க இருக்கா. இதெல்லாம் சரியாயிடுமான்னு என்கிட்ட கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவளை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க பையன் மேல கவனம் செலுத்துங்க. அவனை நீங்க பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாத்துக்கலாம். இவன் அவ ரூமுக்கு போயிருக்கான். ரொம்ப நேரமா என்ன பண்றானே தெரியல. பாருங்களேன். அப்பா, அம்மா, நான் வந்துட்டேன். வாமா, இந்த பழம் சாப்பிடு. ஏமா அங்க வா. எனக்கு பசிக்கல. நான் தான் சொன்னல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை. என்னடா பண்ற? ஏன் ரூம்குள்ள நீ எதுக்கு வந்த? நீ ரூம லாக் பண்ணிட்டு போல, அதனால வந்தேன். என் டைரி நீ படிச்சியா? இல்ல, நான் படிக்கல. அப்ப எதுக்கு இதை எடுத்த? விடு கொடு. கையை. நான் படிக்கல. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா, அப்பா, அப்பா நடிக்க வர பாருங்க. உன்னை நான் சும்மா விட என்னடி? மாட்டேன். இரு என்னாச்சு? அம்மா, இங்க பாருங்க. உன் புக் எடுத்து நீ படிக்க, நீ எதுக்கு என்னோட எடுக்கிற? ஐயோ, சரி விடுமா. இது ஏதோ ஒரு நோட்டு தானே. இவன் தான் சின்ன பையன், நீ வளர்ந்துட்டல்ல, விட்டு கொடுமா. படிப்புல கவனம் செலுத்தாம இது என்ன புதுசா டைரி எழுதுற பழக்கம்? இவன் என்ன வேணும்னேவா பண்ணிருக்கான்? தேவையில்லாம இவன் மேல எதுக்கு கோவப்படுற? நான் படிப்புல கவனமா தான் இருக்கேன். ஃபெயில் ஆகுறது அவன் தான், நான் இல்ல. என்ன மட்டும் திட்டுங்க, அவனை திட்டாதீங்க. நானும் உங்க பொண்ணு தானே. என்கிட்ட ஏன் இப்படி பேசுற? எப்படி இப்படி எல்லாம் பேச வருது? நான் உனக்கு எதுவுமே பண்றது இல்லையா? உனக்கு சமைச்சு போடுற, துணி வாஷ் பண்ணி கொடுக்கற. ஒரு அக்காவா உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தா என்னன்னு தான் கேக்குறேன். சரி சரி அதுக்கு சரி, இப்படி எல்லாம் அவளை பேசுவ? திட்டாத. விடு, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஏமா, நீயும் கொஞ்சம் கோவப்படாம இரு. முதல்ல உன் ரூமுக்கு போ. இந்தா பொடி. உன் அம்மா தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் யாராவது இனிமேல் ஸ்கூலுக்கு பேட்ஜ் இல்லாம வந்து பாருங்க, அவங்கள நேரா வீட்டுக்கே அனுப்பிடுவேன். ஏன்டா இப்படி பண்ற? வேண்டாம், அழாத.
நீ அழக்கூடாது. வாங்க. சிவே, ம் மதியம் டியூ ஷியான் வந்து உனக்கு கோல்டன் கேக்ஸ் கொடுத்தாங்க, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் ஷியானுக்கும் கொடு. ஏன்னா அவ பாவம் இப்பதானே ஊருக்கு வந்திருக்கா. என்ன? அவளும் உன்னோட கிளாஸ் தானேப்பா, கொஞ்சம் அவளை பாத்துக்கோ. அந்த பொண்ணு ரொம்ப பேசவும் மாட்டா, புரியுதா? அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடு, சரியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ வேலையை பாரு, நான் போறேன். என்னங்க ம், என்ன கம்ப்யூட்டர்ல விளையாடிக்கிட்டு வாங்க. நம்ம ஊர்ல இருந்த ஸ்கூலை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். அதோட நான் சீனியர் இயரோட டீச்சர். நான் சீக்கிரமே போய் ஆகணும். ஷியான், நான் கிளம்புறேன், நீ வந்துரு. அக்கா என்ன மன்னிச்சிரு. நேத்து நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இதுக்கப்புறம் உன் பெர்மிஷன் இல்லாம உன் டைரிய தொட மாட்டேன். அதோட உன் டைரியையும் நான் கிழிச்சிட்டேன். அக்கா, நான் பண்ணது தப்புதான். நீ என்ன மன்னிக்க மாட்டியா? அக்கா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு. நீ என்ன மன்னிக்கலன்னா அம்மா என்ன அடிப்பாங்க. மன்னிப்பு கேட்டியா? பாத்தியா? இனிமே என் பொருள் எதையும் தொடக்கூடாது. கண்டிப்பா நான் தொட மாட்டேன். இத பாருடி, அம்மா உனக்காக பால் ஃபுல்லா எக் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. என்னடா பாத்துட்டு இருக்க? சரி ஓகே, நான் சொல்லி தரேன். அப்படியா? இப்ப இல்ல, அப்புறமா சொல்லி தரேன். ஆமா, ஆனா கொஞ்சம் இது பாரு. இப்ப என்ன படிக்க விட டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன நீ இப்படி எல்லாம் பாக்காத, எனக்கு பிடிக்கல. அவனை கண்டுக்காத, அவன் எப்பவுமே அப்படித்தான். என் பேரு லியூ. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இங்க பாரு கிளாஸ்மேட், நீயும் சியூஏ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? அப்படியெல்லாம் இல்ல. என்ன சொல்ற? இல்ல, நீ வரதுக்கு முன்னாடி அவன் உன் டிரால எதையோ வச்சுட்டு போனா. என்னது? என் அம்மா உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. நீ கொண்டு வர்றதுல எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. இது உள்ள கோல்டன் கேக் இருக்கு, நான் இதை சாப்பிடணும் தான் காத்துட்டு இருந்தேன். சரி, நீயே சாப்பிடு.